ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜெயலலிதாவோட சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாட்டிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட கிட்டத்தட்ட 28 கிலோ தங்கம், 700 கிலோ வெள்ளி ஆகியவற்றை தமிழக அரசிடம் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி கர்நாடகா நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அது என்னன்னு பார்ப்போம். எப்படி ஜெயலலிதாவுக்கு இத்தனை கிலோ தங்கம் வந்தது, இத்தனை கிலோ வெள்ளி வந்தது, இதெல்லாம் யாருக்கு சொந்தமாக போகுது அப்படின்றத தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இது யார் போட்ட வழக்கு அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். சரிங்களா? 2014 ஜெயலலிதாவுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதாவது கர்நாடக நீதிமன்றத்தில். அதாவது இந்த வழக்கு 1994 போடப்பட்ட வழக்கு. அதாவது சுப்பிரமணிய சாமி மற்றும் அன்பழகன், திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் அன்பழகன், இவர்கள் 2 பேரும் ஜெயலலிதா மேலே சொத்து குவிப்பு வழக்கு போட்டாங்க. அதாவது வருமானத்துக்கு அதிகமாக தாறுமாறாக சொத்து சம்பாதிச்சு வச்சுருக்காங்க. அதாவது நிறைய வழக்குகள் ஜெயலலிதா மேலே இருந்துச்சு. டான்சி வழக்கு இருந்தது. அதாவது டான்சி அப்படின்றது அரசு நிறுவனம். அந்த நிறுவனத்தையே அதாவது அரசு ஊழியராக இருக்கக்கூடியவர்கள், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அரசுக்கு சொந்தமான இடத்த வாங்கக்கூடாது, அதில் எந்த தொடர்பு வச்சுக்கக்கூடாதுன்றது தான் சட்டம். அதாவது அப்போ ஆளாளுக்கு இப்போ எம்எல்ஏவாக இருக்காங்க, எம்பியாக இருக்காங்க, சிஎம்மாக இருக்காங்க. அவங்களுக்கு நினச்ச ஒரு கவர்மெண்ட் இடத்த அவங்க பேரில் சொத்தாக எழுதிக்கலாம்ல. இவ்வளோ காசு கொடுத்தேன், அந்த இடம் யூஸ்லெஸ்ஸாக இருந்துச்சு, அரசோட இடம் அப்படின்னு சொல்லி மவுண்ட் ரோடு பக்கத்தில் இருக்க இடத்த கூட அவர்கள் பேருக்கு பத்திரம் போட்டுக்கலாம். சரியா? அதற்காகத்தான் இந்த சட்டம் போடப்பட்டது. இவர்கள் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுருவாங்க. அப்படி சட்டம் போட்டும் அரசு சார்ந்த நிறுவனத்தை அப்படியே வாங்கி அவரும் ஜெயலலிதா சசிகலாவும் பார்ட்னர் போட்டு கம்பெனி ஆரம்பித்தாங்க. இது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அந்த வழக்காச்சு. அதில் தப்பித்தவரி அந்த அம்மா ரிலீஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் சொத்து குவிப்பு வழக்கு இங்கே விசாரணை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கர்நாடகா வேறு மாநிலத்தில் நடத்துன்னு சொல்லி கர்நாடகா நடத்துனலாம் உங்களுக்கு தெரியும். ஜெயலலிதா ஜெயிலில் இருந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? குன்கா அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் ஜெயலலிதா மிகப்பெரிய ஊழலை செய்திருக்கிறான்னு சொல்லி இந்தியாவிலேயே முதலமைச்சராக இருந்தபோதே, அந்த பதவியில் இருந்தபோதே சிறைக்குள்ளே தள்ளப்பட்டவர் இந்திய அரசியல் சரித்திரத்தில் ஜெயலலிதா தான். ஏற்கனவே முன்னாள் முதல்வர்கள் உள்ளே போயிருக்கலாம், முன்னாள் பிரதமர் மீது வழக்கு இருந்திருக்கலாம், அப்படிலாம் இருக்கலாம். ஆனால் முதலமைச்சராக இருக்கும்போதே கொண்டு போய் உள்ளே வச்சிட்டாங்க. சரியா? அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ கைப்பற்றப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையும் அங்கே ஒப்படைச்சாங்க. அந்த கோர்ட்டில் இருந்தது தான் 28 கிலோ தங்கம். இந்த தங்கத்தில் என்னென்ன இருந்தது, வெளியில் என்னென்ன இருந்தது நம்ம பார்க்கலாம். இந்த 28 கிலோ தங்கத்தோட விலை மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய மதிப்பில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ தங்கம் கிட்டத்தட்ட 58 லட்ச ரூபா வருது இன்றைக்கி மதிப்பு. சரியா? 1 கிலோ தங்கம் 58 லட்ச ரூபா வருது. அப்போ 28 கிலோ தங்கம் எவ்வளோ ரேட் வருது அப்படின்னு நீங்களே கால்குலேட் பண்ணிங்க. இல்லை கால்குலேட் பண்ணி சொன்னாலும் 16,25,00,000 ரூபாய் மதிப்பு. அது 28 கிலோ தங்கம் 16,25,00,000. ஒரு தனி பெண்ணிற்கு அவர் வைத்திருந்த நகை, அதாவது தங்கம் மட்டுமே இவ்வளோ வீட்டில் வச்சுருந்த தங்கம். அந்த 16 கிலோ வைக்கிறதுக்கு இடம் எங்கே இருக்குது? இவ்வளோ 16 கிலோ வச்சு பாதுகாக்கணும், எல்லாம் பண்ணுவோம் இல்லையா? இந்த 16 கிலோ தங்கத்தில் என்னென்ன இருந்ததுன்றது மட்டும் இல்லாமல் வைரம், அடுத்து வைரம், வைடூரியம், கோமேதகம், அப்புறம் என்னென்ன நவரத்னங்களில் என்னென்ன இருக்கோ எல்லாமே குவிச்சு கிடந்தது ஒன்று. ரெண்டாவது, தங்கத்தில் ஜெயலலிதா என்னென்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தங்கத்திலேயே கிளி, தங்கத்திலேயே மயில், ரைட்டா? தங்கத்தில் கீ செயின், தங்கத்தில் பேனா, தங்க பேனா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தங்க தட்டு, சில பேர் பெரிய பணக்காரங்க வீட்டில் தங்க தட்டு வச்சுருப்பாங்க, தங்க டம்ளர் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் இருக்கிறது போக, ஏன்னா தங்கத்திலே கீ செயின், தங்கத்திலே ஒட்டியானம், ஏன்னா இதை ஒட்டியானம், இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். ஒட்டியானம், முறுக்கு சங்கிலி, ரைட்டா? இப்படி பல பொருட்களை அவர் செய்து வைத்திருக்கிறாரு தங்கத்தில். இது எல்லாமே பாதி அவருக்கு காம்ப்ளிமெண்ட்டாக வந்தது. அவர் சுதாகரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது மொய் செய்வாங்கள்ல, அதுக்கு பதிலாக அவங்கெல்லாம் செஞ்சாங்க அப்படின்ற மாதிரியான கணக்கு கொடுத்து தான் அதை கோர்ட்டு ஏற்றுக்கல அப்படின்னு பார்க்கலாம். சரி, இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வரலாற்று விஷயத்தை நம்ம பார்த்துருவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 12ஆம் நூற்றாண்டில் மார்க்கோ போலோ இந்தியாவுக்கு வராரு. மார்க்கோ போலோன்னா உங்களுக்கு வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும், தெரிந்தவர்களுக்கு தெரியும், தெரியாதவர்களுக்கு மார்க்கோ போலோ பீர் தான் தெரியும். அந்த மார்க்கோ போலோ பீரே அவர் பேரில் வைக்கப்பட்டது தான். சரியா? மார்க்கோ போலோ ஒரு புகழ்பெற்ற உலக பயணி. அதாவது எல்லா நாடுகளுக்கும் போயிருக்கார். சீனாவில் பல காலம் இருந்திருக்கார், மங்கோலியாவில் பல காலம் இருந்திருக்கார். அவர் ஒரு காலகட்டத்தில் சுற்றி இலங்கை வழியாக இந்தியாவுக்கு வரார். இந்தியானா அப்போ இந்தியா கிடையாது, பாண்டிய நாட்டுக்கு வரார். மதுரை பாண்டிய நாட்டுக்கு ஏன்னா முதலாம் சடையவர்மன் குலசேகர பாண்டியனை பார்க்குறாரு. ஏன்னா முதலாம் சடையவர்மன் குலசேகர பாண்டியனை பார்த்துட்டு அந்த அரண்மனைக்கு போகிறாரு மார்க்கோ போலோ. போய் அந்த அரண்மனையை பார்த்தோன்னே மன்னர் தரையில் உட்காந்துருக்காரு, வெள்ளை துண்டை போட்டு.
வெள்ளை வந்து இது மாதிரி வெறும் சட்டையெல்லாம் போடாமல் வெள்ளையில் ஒரு இது மாதிரி போத்திக்கிட்டு இங்கே உட்காந்துருக்காரு, தரையில் உட்காந்துருக்காரு. சரியா? அப்போ வந்து மார்க்கோ போல கேட்குறா, என்ன மன்னர் நீங்கள் இப்படி தரையில் உட்காந்துருக்கீங்க கேட்குறாரு. ஸோ அப்போ இல்லை, அதாவது தரைக்கு தான் நம்ம போக போகிறோம், தாய் வயிற்றில் பிறந்தோம், தரையில் தான் நம்ம கடைசியாக போக போகிறோம், அதை குறிக்கும் வகையில் தான் பெரும்பாலும் நான் தரையில் தான் உட்காரது வழக்கம் அப்படின்னோடனே மார்க்கோ போல என்ன நினைக்கிறாப்புல, சரி இந்த மன்னர் பாவம் கஷ்டப்படுற மன்னர் போல, ஆனால் பெரிய ஆள்னு சொன்னாங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கஜானாவை காட்ட முடியுமான்னொன்னே கூட்டிகிட்டு போய் மன்னர் அரண்மனைக்குள்ளே, பாண்டிய மன்னர் மதுரையில் அரண்மனையில் கொண்டு போய் அந்த கஜானாவை திறந்து காட்டினா மார்க்கோ போல டோட்டல் ஷாக்கு. என்ன அப்படின்னு பார்த்தான்னா பொண்ணும் பொருளும் குவிஞ்சு கிடக்கான். ஒரு பக்கம் வைரம் வைடூரியம் எல்லா விதமான நவரத்னங்களும் குவிக்கப்பட்டு வைத்திருக்கு. ஒன்று இருந்தாலே கோடிக்கணக்கான வேல்யூ இன்றைக்கி. நான் அன்னைக்குள்ள மதிப்புக்கு அது வேல்யூ தான். ஆனால் அதெல்லாம் குவிச்சிருக்கான், கூடையாக குவித்திருக்கிறதா. தங்கம் அப்படியே அடுக்கி வச்சுருக்கான். அப்போ வந்து மார்க்கோ போல சொல்கிறான், அவனோட சிறைக்கு சென்றதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு வரலாற்று புத்தகம் எந்தெந்த நாட்டுக்கு போனோம்ன்றப்ப எழுதுகிறாப்புல, மதுரை பாண்டிய மன்னர்கள் அரண்மனையில், அதாவது குறிப்பாக குலசேகர பாண்டியனுடைய கஜானாவில் பார்த்தது மாதிரி தங்கமும் வைரமும் வெள்ளி பொருட்களும் இந்த உலகத்தில் நான் சுற்றி பார்த்ததுலே எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. உலகத்திலேயே மிக வளமான நாடு, மிக வந்து செல்வாக்கு மிகுந்த, அதாவது இவ்வளோ பொண்ணும் பொருள் வைத்திருக்க நாடு பாண்டிய நாடை தவிர வேறு பாண்டிய நாட்டை தவிர வேறு எதுவும் இல்லைன்னு எழுதியிருக்கான். அப்போ எவ்வளோ சொத்து வச்சுருக்காங்க. இதுக்கு நான் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவ்வளோ பொண்ணும் பொருளும் ஈட்டி வைத்திருந்த பாண்டியன் அந்த சொத்தெல்லாம் என்ன ஆச்சு, பாண்டியன் என்னானா, முதல்ல பாண்டிய மன்னோட வாரிசுகள் என்னானாங்க, புரியுதா? அப்போ மன்னர் காலத்திலேருந்தே இப்படி அடித்து பூச்சி வைக்கிறது, எவனோ ஒருத்தன் அடிச்சுட்டு போயிடும், அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், இல்லைனா எங்கேயா புதைச்சி வைப்பாங்க, அது மண்ணோட மண்ணாக போயிடும். இப்படி தான் எல்லா சொத்தும் போயிருக்கு. மனிதன் அளவுக்கு அதிகமாக தன் தேவைக்கு அதிகமாக சேர்த்த எந்த பொருளுமே இந்த பூமியிலே நிலைத்ததில்லை. பூமியில் எங்கேயோ ஒரு மூலையில் வேறு ரூபத்தில் இருக்குமே தவிர அவனுக்கு அது பிரயோஜனப்படாதுன்றது மன்னர் காலத்துலேருந்து இருக்குது. நான் சொல்கிறது 12ஆம் நூற்றாண்டில். அதையெல்லாம் தெரிஞ்சு காலங்காலமாக படித்தும் மீண்டும் இந்த அரசியல்வாதிகள் எதற்காக மக்கள் வரிப்பணத்தையும் சரி மக்கள் பணத்தையும் சரி தங்கள் ஏதோ லஞ்சம் வாங்குறான், இது பண்ணுறான், அவனோட சுக வாழ்க்கைக்காக பண்ணிட்டா கூட பரவாயில்ல, ஆயிரக்கணக்கான கோடி லட்சக்கணக்கான கோடிகளை அடித்து எங்கேயோ போய் வெளிநாட்டில் போட்டு அந்த காசு பூரா மண்ணாக போகிறது தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது மன்ன காலத்திலேருந்து. அதுதான் ஜெயலலிதா விஷயத்துலேயும் நடந்திருக்கு. அதாவது அரசியல்வாதிகள் வந்து பொதுவாகவே இப்படி தான் அடிச்சுட்டு போய் எங்கேயா எந்த கட்சியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் கொண்டு போய் வெளிநாட்டில் வச்சுருவான், போயிடும். இதில் மாட்டினது ஜெயலலிதா தான் முதல் ஊழல்வாதி முதல்வராக சிறைக்கு சென்றவர் என்ற பெருமையை பெற்றவர். சரியா? அப்போ அவர் வச்சிருந்தது தான் எவ்வளோ 28 கிலோ தங்கம். எதுக்குங்க ஒரு பெண்ணுக்கு எதுக்குங்க 28 கிலோ தங்கம்? இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, தங்கத்தை விட மதிப்பு வாய்ந்தவர் ஜெயலலிதா. அதாவது ஜெயலலிதா வந்து எப்படின்னா, ஒரு மாநிலத்தோட முதல்வர், கண்ணசைவருக்கு எல்லாமே நடக்கும். அவரை மிகப்பெரிய ஒரு தலைவராக மக்கள்லாம் பார்க்கும்போது இந்த தங்கத்தை போட்டால் தான் ஜெயலலிதாவை பார்ப்பாங்களா? அந்த பேசிக் இது கூட இல்லாமல் அவர் இந்த நகையை சேர்த்து வைத்திருக்கிறார். இந்த இப்போ வெள்ளியில் பொருட்கள், அதாவது தேவைக்கான பொருட்கள் இருக்குல்ல, பிடித்த பொருள், சில ஒரு அழகாக ஒரு தங்க மயில் விற்கும், பணக்காரவங்க வாங்கி வச்சுக்குவாங்க, ரைட், ஓகே. அதுக்காக 28 கிலோ தங்கமும் 700 கிலோ வெள்ளி, 1 கிலோ வெள்ளி அன்றைக்கி மதிப்பு வந்து எவ்வளோன்னா 78,000 ரூபாய். அதோட மதிப்பு, அந்த வெள்ளி பொருட்களோட மதிப்பு மட்டும் இன்றைக்கி 5,56,00,000 ரூபாய். இப்போ கர்நாடகா கோர்ட்டில் இருக்குது. இப்போ இதை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்படி சேர்த்து வச்சு கடைசியில் அந்த அம்மா என்ன ஆனாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. கடைசியில் அப்போலோ ஆஸ்பத்திரியில் 2 இட்லி சாப்பிட்டாங்க. இட்லி சர்க்கரை தொட்டு சாப்பிட்டு மறித்து விட்டார்கள். சரியா? அப்போ இந்த நகையெல்லாம் எதற்காக பயன்பட்டது அவருக்கு? ஒரே ஒரு நாள் அந்த சுதாகரன் என்கிற வளர்ப்பு மகன், அந்த வளர்ப்பு மகன் யாருன்னே தெரியல, அவனும் ஜெயிலில் இருக்கான். சரியா? அவன் எவனையோ கூப்பிட்டு வந்து அவனுக்கு வளர்ப்பு மகன் திருமண கோடிக்கணக்கில் காசு மக்கள் வரி பணத்தை அடித்து இவ்வளோ பட்டாடாப்பம் பண்ணி அந்த பாயிண்ட்லேருந்து மத்திய புள்ளியிலேருந்து தான் தமிழ்நாடு அரசியலே மாறுது. சுதாகரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் பல மாற்றங்கள் வருது. என்னென்னா, சிவாஜிக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. ஏன்னா ப்ரெஷர் கொடுத்து சிவாஜி பேத்தியை போய் இந்த அம்மா பொண்ணு கேட்டு நகைகளோடு போய் இது பண்ணதுனால அதுக்கப்புறம் நடந்த வழக்குகள் மன உளைச்சல் காரணமாக தான் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. ஜெயலலிதாவுக்கு அங்கே தான் சனி ஆரம்பிக்குது. சரியா? சசிகலாவுக்கு சனி அங்கே தான் ஆரம்பிக்குது. சரியா? கடைசியில் சசிகலா 4 வருஷம் ஜெயிலில் இருந்தாங்க. ஜெயலலிதா ஜெயிலிருந்து வந்தோடனே இறந்துட்டாப்புல. ஸோ இப்படி வந்து அந்த ஒரு திருமணம் வந்து ஒரு திருமணமும் இந்த நகைகளும் தான் அவருடைய வாழ்க்கையே உயிரையே பறிப்பதற்கு காரணமாக மாறிவிட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதில் வந்து அந்த இதுக்கப்புறம் தான் அடுத்த முறை ஜெயலலிதா ஆட்சியை இழந்தார். அதற்கப்புறம் தோடு கூட போடுறதில்லை.
ஏன்னா இதுதான் ஜெயலலிதாவோட இயற்கை. ஜெயலலிதா வந்து இயற்கையாகவே ஒரு நடிகை. அவர் வந்து ஒரு ஸ்டைலிஷான ஒரு லேடி. அவங்க வந்து சிறு வயது புகைப்படங்கள்லாம் இருக்கும், பார்த்தாலே ஒரு ரொம்ப அழகாகவும் ஒரு நீட்டாகவும் ஒரு கெத்தாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஆள். நகைக்கு ஆசைப்பட்டு, இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு மக்கள் வரி பணத்தை வந்து இது பண்ணி லஞ்சம் வாங்கி, அமைச்சர்கிட்ட காசை வாங்கி, இதெல்லாம் வாங்கி கடைசியில் ஒரு மிகப்பெரிய அவப்பெயரோடு அவர் சிறைக்கு சென்று மரணிக்க வேண்டிய சூழலாச்சு. சரி, இப்போ இதுக்கு வருவோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 28 கிலோ தங்கத்தையும் 700 கிலோ வெள்ளியையும் தமிழ்நாட்டு அரசிடம் ஒப்படைக்க கர்நாடகா நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. அதை ஒரு இப்போ பொதுநல வழக்கு ஒன்று போட்டிருக்காங்க. இந்த அமௌண்ட்டை இதை பூரா கர்நாடகாவில் ஒப்படைக்கணும். அப்புறம் அவர் நீதிபதி சொல்கிறார், இதெல்லாம் தமிழகத்திற்கு சொந்தமான பொருட்கள். எனவே ஜெயலலிதா வந்து பிடிக்கப்பட்ட அந்த தங்க 28 கிலோ தங்க 700 கிலோ வெள்ளியவும் தமிழ்நாடு அரசிட்ட தான் ஒப்படைக்கணும். இது தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணம். எனவே அங்கே ஒப்படைக்கணும். அப்போ கேஸ் செலவுக்கு வேணால் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 5 கோடி ரூபாய் வாங்கிக்கோங்க, இந்த பொருட்களை எல்லாமே தமிழ்நாட்டு அரசிடம் ஒப்படைத்திருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே பார்த்தீங்களா எப்படி ஆரம்பிக்குது, எங்கே முடியுதுன்னு பாருங்கள். தமிழ்நாட்டு மக்கள் வரிப்பணம், அதை கொள்ளையடித்து லஞ்சம் வாங்கி சேர்த்து அந்த கமிஷனை ஜெயலலிதா கொடுத்து அதில் வாங்கப்பட்ட தங்கம், வைரம், வெள்ளி, வைடூரியம் இதெல்லாமே எங்கே வருது, அப்படியே ரிவர்ஸில் கிளம்பி திருப்பி தமிழ்நாடு அரசு கஜானாக்கே வருது. அது திருப்பி தமிழ்நாட்டு அரசில் இந்த 5000 கொடுக்குறாங்க, 2000 கொடுக்குறாங்க, அதுக்கு பிரித்து வழங்கப்பட்டு விடும். திருப்பி அது வந்துட்டு இப்போ இதுக்கு எதுக்கு இங்கே இருக்க பணத்தை எடுத்து இப்படி ரொட்டேஷன் விட்டு ஜெயிலுக்கு போய் பதவியை இழந்து எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி அளவுக்கு மீறி சொத்து சேர்த்தா அவர்களுக்கும் பயன்பெறாது, அந்த நாட்டுக்கும் பயன் இல்லை, அந்த நாட்டோட வளமும் அழிஞ்சு போயிடும், ஏன்னா மக்களும் அழிந்து விடுவார்கள். எனவே காலமாக இன்று நேற்றில் மன்னர் காலத்திலேருந்து இவர்கள் இதை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் என்றைக்கு திருந்த போகிறார்கள்? ஜெயலலிதா மட்டும் நம்ம சொல்லலை, பல அரசியல் தலைவர்கள் இருக்காங்க, பல கட்சியை சேர்ந்தவர் இருக்காங்க. தன்னுடைய அளவிற்கு தேவைக்கு மீறிய சொத்துக்களை சேர்த்து எங்கேயோ இழந்துட்டு மண்ணாக போகிறதுக்கு இந்த மக்களுக்கு செஞ்சு நல்ல பேர் வாங்கினீங்கன்னா காலத்துக்கும் அந்த பெயர் உங்களுக்கு நிலைத்து இருக்கும். அதுதான் காலத்தால் அழியாததை தவிர இந்த தங்கமும் நகையும் நீங்கள் ஹோட்டல் வாங்கி வைக்கிறதும், லண்டனில் ஹோட்டல் வாங்குறதும், துபாயில் லாட்ஜ் கட்டுறது, ஹோட்டல்ஸு அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கி வைக்கிறதுனால உங்களுக்கு எந்த பலனும் இருக்க போவதில்லை அப்படின்றத நம்ம வரலாற்றோடைய கோர்த்து இதை சொல்கிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.